கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. ஒரே ஒரு விஷயம் தான், அண்ணாமலை இல்லாமல் தமிழ்நாட்டில் பாஜக கிடையாது. அண்ணாமலையோட பர்ஃபார்மன்ஸு நோட்டாக்கு இந்த பிஜேபி ஓட்டை 11.4% கொண்டு வந்தவர் யார்? அண்ணாமலை. இல்லை, அண்ணாமலை அப்புறப்படுத்தி பாஜக தமிழ்நாட்டில் வளராது. அண்ணாமலை தான் தமிழ்நாட்டுக்கு தலைவர், மோடி இல்லை. அண்ணாமலை தான் தலைவர், அமித்ஷா தலைவர் இல்லை. பிஜேபினா தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு இது ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது. திமுக வந்து திருமாவளவனை வச்சு காயின் ப்ளே பண்ணுறாங்க. பிஜேபி கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியில் வரணுன்ற மாதிரி திருமாவளவனை வச்சு இப்போ கடந்த ஒரு வாரமாக பேசிகிட்டு இருக்காங்க. தாவேக்கா என்டிஏ கூட்டணியோட இணைஞ்சிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? உண்மையான தகவல் தான் சொல்கிறேன். அதில் 50 தரேன்னு இருக்காங்க. விஜய் 50 கொடுக்குன்னு சொல்லிட்டாங்களா? ராமதாஸை வெளியில் இழுக்கணும்னு சொல்லி ஐஸ்வரி கணேசன் மூலியமாக அவங்களுடைய போற்றுப்பத்தில் இருக்கிற துணைவியார் மூலியமாக காயின் அந்த வேலை யார் சார் பார்க்குறாங்க? அந்த வேலை யார்? திமுக தான் பார்க்குது. ஐஸ்வரி கணேசன் வச்சு இப்போ பெரியவர் அவர்களுக்கு திமுக பக்கம் போகுது. அவரெல்லாம் பெரியவர்லாம் சொல்லாதீங்க. அவர் யார் பெரியவர் யாரும் சொன்னா பண்ணுறதெல்லாம் சேஷ்டை பண்ணிக்கிறாரு. அவரை போய் பெரியவர் பணத்துக்கோசம் குரங்கு தவற மாதிரி தாவணம் தானே கொட்டிக்கோ. அவர் தான் தவறாரா அன்புமணி தவறாரா? அன்புமணி தவற மாட்டார். கன்சிஸ்டண்ட்டாக ஒரே பக்கம் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அண்ணன் எடப்பாடிக்கு தன்னுடைய உயரம் அவருக்கு இன்னும் புரியவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வாக்கு சதவீதம் வந்து 53% அம்மா புரட்சி தலைவி அம்மா வச்சுட்டு போன வாக்கு சதவீதம் நீங்கள் 19.4% கொண்டு வந்துட்டார். பாஜக யாரையும் கைட்டி விடாது. ஆனால் எடப்பாடி எல்லாருக்கும் துரோகம் பண்ணுவார். கடைசியாக தேமுதிக கூட துரோகம் பண்ணிட்டார். ராஜ்யசபா சீட் தரணும் ஏமாத்திட்டார். அவர் துரோகம்னா எடப்பாடி பழனிசாமி தான் இந்த பக்கம் சொல்லுவாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். சார் வணக்கம் சார். சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம் சார். மதுரைக்கு அமித்ஷா வந்துட்டு போயிருந்தார், அதை பார்த்துருப்போம். அதே நேரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் பல கட்சிகள் வர இருக்கு. நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு திமுக கூட்டணியிலேருந்து உடைவாங்க அப்படிங்கிறாரு. திருமாவளவன் அவர்கள் புதுசாக அது அதிமுக வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறார். அதிமுக வந்து ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியல, பாஜக கூட்டணி தவறுதலாக முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. எப்படி பார்க்குறீங்க? திமுக வந்து திருமாவளவனை வச்சு காயின் ப்ளே பண்ணுறாங்க. பிஜேபி கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியில் வரணுன்ற மாதிரி திருமாவளவனை வச்சு இப்போ கடந்த ஒரு வாரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணியில் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க பிஜேபி இப்போ கவலைப்படுற இடத்துக்கு வரல. அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பிஜேபி வந்து இப்போ தமிழ்நாட்டில் பலம் பொருந்திய இயக்கமாக இருந்துகிட்ருக்கு. அமித்ஷா அன்றைக்கி வந்து ஸ்டேஜில் பேசும்போது அண்ணாமலை பேரை சொல்லும்போது 5 வாட்டிக்கு மேலே அண்ணாமலை பேரை உச்சரிச்சிருக்காங்க. புரட்சித் தலைவருக்கு எப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பரிப்பு இருந்ததோ அந்த அளவுக்கு பார்க்க முடிஞ்சது. அடுத்த காலத்தில் அது மாதிரி எந்த இருக்க ஒரு கட்சி தோழனுக்கு இல்லை, இவ்வளோ பெரிய இது இல்லை. அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு வேறு லெவலில் இருக்குது நான் சொல்லணும். ரெண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இன்னும் திமுக உடஞ்சி திருமாவளவன் வருவாரா 2 கம்யூனிஸ்ட் வருவாரா? வரமாட்டாங்க. அவங்க எடப்பாடி என்ன எதிர்பார்க்குறாரு? என்ன எதிர்பார்க்குறாரு? வரமாட்டாங்க. இருக்கிற கூட்டணியே இப்போ இருக்கிற கூட்டணி என்டிஏ கூட்டணியோட அதிமுக சேர்ந்தாவே வெற்றி வாய்ப்பு ஈஸியாக வந்துடும். வெற்றி வாய்ப்பு இருக்கிற கூட்டணிக்கு தானாக மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. பிரிந்து சென்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் அண்ணனாக இருக்கட்டும், தியாகத்தலைவி சின்னம்மாவாக இருக்கட்டும், கேசி பழனிசாமி, இந்த 3 வரையும் ஒன்று இணைத்திட்டு வித்தினகரன் சார், இந்த 4 வரையும் ஒன்று இணைத்தாவே நீங்கள் வெற்றி ஈஸியாக கைப்பற்றலாம். இந்த அரித்மெட்டிக், இந்த ஃபார்முலா கூட, இந்த ஸ்ட்ராட்டஜி கூட தெரியலன்னா நம்ம. ஆனால் பாஜக கூட அதை விரும்புது. எல்லாரும் எந்த பாஜக வந்து அன்னைக்கு வந்து இவங்களெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு ஒதுக்கி புறந்தள்ளி வச்சாங்களோ, நீங்கள் அதே பாஜக வந்து இவங்களை உள்ளே இழுக்கணும், உள்ளே அரவணைச்சு போனால் தான் நம்ம தென்மண்டலத்தில் டெல்டா பகுதியில் வெற்றி பெற முடியும். அந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை வாக்க பெற முடியும்னா இவங்க அத்தனை பேரும் ஒன்றிணைய வேண்டும்ன்றது தான் இப்போ ஒற்றை குறைக்கல. அதுவும் அண்ணன் குருமூர்த்தி வந்து மிக தெளிவாக சொன்னார். இப்போ 2024 எலெக்ஷன்லேயும் அதை சொன்னார். இவங்களை ஒன்றிணைக்கணும், திருமதி சசிகலா நடராஜன் அவர்களெலாம் சேர்க்கணும். இது நம்மளுக்கு தீப்பத்தி எரியும் போது ஆபத்துக்கு பாவம் இல்லை, சாக்கடை நீர் அதெல்லாம் எடுத்து ஊற்றுணுன்ற உதாரணத்தெல்லாம் சொல்லி வாங்கி கேட்டிங்கனாரு. அது வேறு விஷயம். அதை தெளிவாக புரிஞ்சுட்டு தான் அண்ணாமலை அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு செயல்பட்டார். ஆமாம். ஓகே. அன்றைக்கி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஒத்துழைக்கலை. அண்ணன் எடப்பாடியார் ஒத்துழைச்சிருந்தாருன்னா இன்றைக்கி 25லேருந்து 30 சீட்டு வந்து ஈஸியாக நாடாளுமன்றத்தில் நம்ம
அதிமுகவோட கூட்டணி கட்சியோட ஓட்டு போயிருக்கும். மேலே தனித்தே ஆட்சி அமைச்சிருப்பாங்க கூட்டணி. பிஜேபிக்கு ஒரு 5-6 சீட்டு கிடச்சிருக்கும். அதையும் கெடுத்தார் அண்ணன் எடப்பாடியார். அது மட்டும் இல்லை, அண்ணன் எடப்பாடிக்கு தன்னுடைய உயரம் அவருக்கு இன்னும் புரியவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வாக்கு சதவீதம் வந்து 53% அம்மா புரட்சித் தலைவி அம்மா வச்சுட்டு போன வாக்கு சதவீதம் இன்றைக்கி 19.4% கொண்டு வந்துட்டார், கீழே இறக்கிட்டார். பல இடங்களில் டெபாசிட் இல்லை பல இடங்கள் 13 இடங்களில் 3ஆவது இடம், 7 இடங்களில் டெபாசிட் போயிடுச்சு. அதாவது பாராளுமன்றம் 40 தொகுதிக்கு சொல்கிறேன். இது கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட தொகுதியில் 3ஆவது இடத்துக்கு போயிடுச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் எடப்பாடி அதிமுக, நான் சொல்கிறது அதிமுக சொல்ல, இது பேர் எடப்பாடி அதிமுக. எடப்பாடி அதிமுக படுதோல்வியை 10 தேர்தலில் தோற்று 2 தேர்தலில் புறக்கணித்து ஓடுற அளவுக்கு ஆயிடுச்சு, தேர்தலை புறக்கணிச்சு. அதனால் தன்னை இன்னும் திருத்திக்கலைன்றது தான் எடப்பாடி மேலே இருக்கிற வருத்தம். அதுதான் இப்போ என்ன சந்தேகம் வருதுன்னா, எடப்பாடி பழனிசாமி பாஜகவே நம்பதுக்கு வந்து பெரிய ஒரு இதாக இருக்குது. திமுகவும் பேச ஆரம்பிக்குது, எந்த நேரத்தினால எடப்பாடியே பாஜக கழட்டி விடுவார், எச்சரிக்கையாக இருந்துங்கிற மாதிரி. பாஜக யாரையும் கழட்டி விடாது. அது ஆனால் எடப்பாடி எல்லாருக்கும் துரோகம் பண்ணுவார். கடைசியாக தேமுதிக கூட துரோகம் பண்ணிட்டார். ராஜ்யசபா சீட் தரேன்னு ஏமாத்திட்டார். 2026 சொல்லி தள்ளி வச்சிட்டார். அவர் துரோகம்னா எடப்பாடி பழனிசாமி தான் இந்த பக்கம் சொல்ல முடியும். அதனால் எடப்பாடி பழனிசாமி துரோகத்தை பற்றி உலகத்தை நான் சொல்ல, அண்ணன் பண்டூட்டியார் கூட சொன்னார், துரோகத்தை பற்றி பழனிசாமி பேசலாமா? அவருடைய ஒரு மூத்த தலைவர், அதிமுகவோட புரட்சி தலைவரோட இந்திரா காந்தி பயணித்தவர், அவர் சொல்ல துரோகத்தை பற்றி பழனிசாமி பேசவே முடியாது வாழ்நாளில். ஏன்னா அவர் பண்ணாத துரோகமே கிடையாது. அவரை நம்பி வந்தவங்கள ஓபிஎஸ் அண்ணன் நீங்கள் நடு ரோட்டில் நிற்க வச்சு வேஷ்டி கட்டாத விடாத. அனைத்து இந்திய அண்ணா 3 முறை முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ்ஸை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்டி கூட கட்ட விடாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்காருன்னா பார்த்துக்கலாம். சசிகலா அம்மாவுக்கு அதே மாதிரி தான் துரோகம் பண்ணார். அதிமுக கொடி போட்ட காரில் அந்த அம்மா வரக்கூடாதுன்னு சொல்லி கொடியை பிடுங்கி ஒரு அடிஷ்னல் டிஜிபி அனுப்பிச்சு, ராஜேஷ் தாஸை யாரையும் அனுப்பிச்சு அவ்வளோ கலாட்டம் பண்ணார். சிறைச்சாலையே அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறது, சிறைச்சாலையே அந்த அம்மா கதையை முடிக்கிறதுக்கு அவ்வளோ வேலை பார்த்தார் அண்ணன் எடப்பாடி. இவரை முதலமைச்சர் ஆக்கின பாவத்தை தவிர அந்த அம்மா வேறு எதுவுமே செய்யலை. கோவத்தூரில் இந்த அம்மா முதலமைச்சர் வேட்பாளராக ஒருங்கிணைந்த சட்டமன்ற உறுப்பினரை வச்சு யாரோ பேர் ஒத்துக்கலை. சீனியராக இருக்கிறாங்க செங்கோட்டையனா, அவ்வளோ மீறி இவருக்கோசம் இவர் தவறு வந்து காலில் வந்து நடித்து அப்புறம் தோல் மேலே கை போட்டு சகோதரன் சொல்லி முதுகுலாம் தடவை கொடுத்துட்டு போச்சு அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு பண்ண துரோகம் கடவுள்னு ஒன்று இருந்தால் எடப்பாடி தண்டிக்காம விட மாட்டாருங்க. இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, ஆனால் சூழ்நிலையும் அப்படி தான் இருந்துச்சு, நடப்பை நம்ம பார்த்துருப்போம். இதே சூழ்நிலை தான் இப்போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கும். இப்போ விஜய் வேறு கூட வந்திருக்காருல்ல, விஜய் வந்து அதிமுக கூட இருக்கிறார். இல்லை அதிமுக, அதாவது திமுகவுக்கு எதிர்ப்பு நிலையில் இருக்காரு. சேம் டைம் பாஜகவுக்கும் எதிர்ப்பு நிலையில் இருக்கிறாரு. அந்த அளவுக்கு இல்லை. திமுக இருக்கிற எதிர்ப்பு நிலைப்பாட்டை பாஜக மீது அவ்வளோ தாக்கத்தில் நடத்ததில்லை. அது கொஞ்சம் மைல்டாக மெல்லிய இதில் தான் போகுது. அப்போ கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குங்க, நிறைய வாய்ப்பு இருக்குது. பேசி முடிச்சதா தான் தகவல். எனக்கு வந்து தகவல் தாவேக்கா என்டிஏ கூட்டணியோட இணைஞ்சிருக்கேன் தான் தகவல். சார் என்ன சார் சொல்கிறீங்க? உண்மையான தகவல் தான் சொல்கிறேன். அதனால தான் நயினார் நாகேந்திரன் இன்னும் பல கட்சிகள் வரும்னு சொல்கிறாரு, திமுக கூட்டணியிலே உடைங்கிறாரு. அதாவது தாவேக்கா வரது உறுதிங்க, தனித்து நிற்க மாட்டாங்க, அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டாங்க. தனித்து நின்று வெற்றி வாய்ப்பு கிடைக்கிற அளவுக்கு விஜய்க்கு இன்னும் கிளைக்கழகத்துலேருந்து ஒன்றிய கழகம் நகர கழகத்தில் இன்னும் ஆலையில் போடல. அதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க கையில். அதனால் இந்த தேர்தலில் எதிர்கட்சியாவது வரணும்னா இவங்களோட அனுசரித்து போனால் தான் இந்தியா கூட்டணி பிஜேபி கூட்டணியோட. இப்போ அதிகாரத்திலும் பங்கு என்பது வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இதில் என்னங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சீட் ஷேரிங்க 117 சீட்டுக்கு மேலே தரமாட்டாங்க அமித்ஷா. அதிகபட்சம் 117 சீட்டு தான். அன்றைக்கி காங்கிரஸ் திமுக 1980 எப்படி பங்கிட்டாங்களோ அதே சீட் ஷேரிங் தான் இப்போ. உனக்கு பாதி எங்களுக்கு பாதி. அவர் பாதியில் அவருக்கு வேண்டியவங்களுக்கு அவர் கொடுத்துப்பார். இவர் பாதியில் இவர் வேண்டியவங்களுக்கு ராமதாஸ்லேருந்து என்டிஏ கூட்டணி டிடிவி சார் சசிகலாமாலேருந்து ஜிகே வாசல்லேருந்து எல்லாருக்கும் இவர் கொடுத்துக்கணும். 2 தாவக்காகவும் இவர் தான் கொடுக்கணும். ஓகே, 50 சீட்டுன்றாங்க. 40லேருந்து அவங்க இவங்க 40 சொல்கிறாங்க, அவர் 50 பேசிட்டு இருக்காரு. இந்த 50க்குள்ளே தான் தாவேக்காவுக்கும் கொடுக்கணுமா? இல்லை இவங்க 50, பாஜக 50, 50-50. அவங்க 50 இவங்க வாங்கிட்டு வந்து இதில் 50-50 இவங்க. ஓகே, 100 வாங்கினாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் இது என்டிஏ கூட்டணி, அதில் 50 கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்க. கூட்டணி கட்சிகள் இல்லை, அதில் இவருக்கு 50 தரேன்னு இருக்காங்க. விஜய்க்கு 50 கொடுக்குன்னு சொல்லிட்டாங்களா? புது தகவலாக இருக்குது சார். ஆமாம், 50 தெரிய வருது. அப்படி வரும் பட்சத்தில் திமுக வீழ்த்ததுக்கு சரியான ஒரு களமாக இருக்கும். இல்லைங்க, வேறு 234 தொகுதியில் 210 தொகுதி மேலே ஜெயிப்பாங்களே இவங்க. இவங்க நிற்க வைக்கிற அத்தனை பேர் எம்எல்ஏ தானே. ஓகே,
மாநில அரசுக்கு அதிகாரம் மையம் இவங்க கையில் இருக்கும்போது மத்திய அரசு தேர்தல் இது வந்து மத்திய அரசோட பார்வையில் தான் நடக்க போகுது. தேர்தல் அதிகாரிலாம் மத்திய அரசோட தேர்தல் அதிகாரி தான் இருக்க போகிறான். அதனால் இது வெற்றி வாய்ப்பு மிக எளிதாக இருக்குது. இதை பொறுத்துக்க முடியாது தான் ராமதாஸை வெளியில் இழுக்கணும்னு சொல்லி ஐஸ்வரி கணேசன் மூலியமாக அவங்களுடைய கோட்டுருப்பத்தில் இருக்கிற துணைவியார் மூலியமாக காயநவத்து அந்த வேலை யார் சார் பார்க்குறா? யார் அந்த வேலை யார் திமுக தான் பார்க்குது. ஐஸ்வரி கணேசனை வச்சு ஜிகே மூப்பன் ஜிகே பேர் ஜிகே மணி வச்சு துறைமுகம் இந்த வேலை திமுக தான். பிரித்தாலும் வச்சு திமுக தான் பார்க்குது. அப்பவும் புள்ளிகளை சண்டையை மூட்டி விட்டு இப்போ பிரிவினை தூண்டி விடுறது திமுக தான். இப்போ பெரியவர் அவர்களுக்கு திமுக பக்கம் போகுது. அவரெல்லாம் பெரியவர்லாம் சொல்லாதீங்க. அவர் யார் பெரியவர்னு யார் சொன்னா? அவர்னா காஞ்சி மகா பெரியவர். அவர் ஏங்க பெரியவர்ன்ற பேரை கெடுக்குறீங்க? அவர் நம்ம காஞ்சி மகா சங்கராச்சாரியர் மகா பெரியவர். அவர் பண்ணுறதெல்லாம் சேஷ்டை பண்ணின்னுக்கிறாரு. அவரை போய் மகா பெரியவர் நினைக்கிறீங்க? பணத்துக்கோசம் குரங்கு தவற மாதிரி தாவனார் தானே கொட்டி. அவர் தான் தவறாரா அன்புமணி தவறாரா? அன்புமணி தவற மாட்டார். கன்சிஸ்டண்டாக ஒரே பக்கம் இருக்கிறார். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பிஜேபி பக்கம் தான் நிற்கிறார். வந்ததுலேருந்து தேசிய அவர் அதனால தான் ராமதாஸ் பிடிக்க மாட்டேங்குது. நான் பேரம் பேச முடியல, போட்டி அதிகப்படுத்த முடியாது தான் ராமதாஸ் இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறார். குரங்காட்டம் ஆடினுக்கிறார். இந்த ஆட்டத்தை சரி கட்டி அதிமுக தன்வசப்படுத்துமா? அதிமுக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி படுத்துமா? இல்லை அவர் திமுக பக்கம்? அதுதான் குருமூர்த்தியே சார் நம்ம தொகுதியை சேர்ந்த இந்த தொகுதியை சேர்ந்த சைதோசாமி அவர்களும் போய் பேசிட்டு வந்தாங்க. பேசிட்டு வந்ததுக்கப்புறம் பாலு நீக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? சமூக நீதி போராளி பாலு கட்சிக்கே பாலுங்கிற பாலு தான் முக்கியம். அவர் தான் 35,000 பேர் வன்னியர்கள் இந்த வழக்கு போட்டு வழக்கு கோர்ட்டுக்கு கேஸுக்கும் வீட்டுக்கு நடந்துனுங்கிறாங்க. அதில் 10,000 பேர் செத்தே போயிட்டான்னு 25,000 பேர் வழக்கு பாலு தான் பார்த்துட்டு இருக்க. அப்புறம் அவ்வளோ நீக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? சில பேருக்கு வயசான கிறுக்கு புத்தி வருவாங்க. ராமதாஸுக்கு அது பல முன்னாள் அமைச்சர்களே பார்த்துருப்போம். பேச தெரியுமா வளருவாங்க. வளருவாங்க. வயசாக திண்டுக்கல் சீனிவாசன் பாருங்களேன். தற்போதைய அமைச்சர் பேசுகிற திமுக இருக்கக்கூடிய அதுதான் அது துறை பாருங்க பொன் முடியுதுல. அது மாதிரி கேஸில் இவரையும் சேர்க்க வேண்டியது தான் ராமதாஸ். அன்புமணி மேலே எல்லாருக்கும் வன்னியர் சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கோபம் என்னன்னா, ஒரு செயற்குழு பொதுக்குழு நீட்டி இந்த ராமதாஸே நீக்கணும் தான் நான் சொல்கிறேன். வரேன் டாக்டர் 3 ரூபாய் டாக்டர் இன்னைக்கு 10,000 கோடி சொத்து எங்கே இருக்குது? எங்கேருந்து வந்தது? எப்படி வந்தது? மத்திய அரசு அமித்ஷா கூட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த தருணத்தில். ஏன் சும்மாகிற பேரெல்லாம் இடி ரைடு விடுற, இன்கம் டேக்ஸ் ரைடு விடுறத உடனே ராமதாஸ் ஃபேமிலியில் ஏன் உடனே தயக்க மாட்டேறேன்? கூட்டப்படுத்து கூட 1000 கோடி ஐஸ்வரி கணேசன் கொடுத்து வச்சுருக்காங்க. ஐஸ்வரி கணேசன் வீட்டில் கூட இவ்வளோ பெரிய கல்யாணம் நடத்தினாப்புல இதுக்கு வருமானம் எங்கேருந்து வந்துன்னு ஐஸ்வரி கணேசன் வீட்டுக்கு ரைடு அனுப்பு. ஏன் அனுப்ப மாட்டேறேன்? ஏன் திமுக காரன் ஓட்டி மட்டும் தான் அனுப்பியா? இந்த இடத்துல சரண்டர் ஆயிடுவாங்களோ திமுக? அந்த மாதிரி விஷயத்துல இருந்து சரண்டர் ஆயிடுவாங்களோ திமுக? அதான் டெல்லிக்கு பாவடி எடுத்து போய் சரண்டர் ஆகி காலில் சாசாரமாக உண்டாரு 23rd புலிகேசின்னு சொல்லிட்டாங்களே ஸ்டாலின். அதனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ரைடு அன்புமணி குடும்பத்தை சார்ந்த அத்தனை குடும்பத்து மேலேயும் ஒரு வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் ஒரு ரைடு அப்படி போய் ஒரு ரவுண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாடு இன்னும் 5 வருஷத்துக்கு பட்ஜெட் போடலாம். அவ்வளோ போனால் அவங்க கையில் இருக்குது. திமுக கூட்டணியில் காங்கிரஸும் நிற்குமா நிலைக்குமா? ஆனால் பல கட்சிகள் உடையும். ஒரு வேறு விஷயம் சொல்கிறேன். காங்கிரஸ் திமுக தான் காங்கிரஸ், காங்கிரஸ் தான் திமுக. செல்வ பிறந்தையே திமுக ஸ்டாலின் போட்டு ஆளுங்கிறீங்க. அவர் போட்ட ஆள் அங்கேயே ராகுல் காந்தியே சோனியா காந்தியே ஸ்டாலினை தன்னை சொந்த சகோதரனை போன தானே பார்க்குறாங்க. அதனால் எத்தனை பேர் சொன்னாலும் சரி அது காங்கிரஸ் திமுக விட்டு போகாது. சீட்டு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அவங்களுக்குள்ள ஒரு நெருங்கிய வந்த பாசம் மாதிரி ஆகிட்டாங்க. விசிகாவும் அப்படி எடுத்துக்கலாமா? விசிகா நம்ம இங்கே எப்படி ராமதாசன் நம்ப முடியாது, அங்கே அதே மாதிரி விசிகாவும் நம்ப முடியாது. கடைசி நேரத்தில் மாறுவாங்க. ஆனால் 2 நாள் கடைசி நாள் எப்போ வேணாலும் மாறுவாங்க. தொகுதி இப்போ நாங்கள் சீட்டை அதிகப்படுத்தி கேட்போம்னு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறாங்க. அவரும் எல்லாரும் தேர்தல் நேரத்தில் அதிகப்படுத்தி கேட்போம் தான் சொல்லுவாங்க. அவங்க கட்சியோட நிலைமை கம்யூனிஸ்ட் கட்சி வளரல, விசிகா கட்சி வளர்ந்துருக்கு. கம்பேர் டு பாமக விட விசிகா கட்சி சின்ன வாங்கிட்டாங்க. தேர்தல் சின்ன வாங்கி அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. தேர்தல் அந்நியம் கட்சியும் நல்லா அடி பட்டி தொட்டிலாம் வளர்த்துருக்காரு. யார்? திருமாவளவன். அதில் வந்து மறுக்க முடியாது. மாற்று கருத்து இருந்தால் கூட மறுக்க முடியாது. ராமதாஸ் ஜாதி அரசியல் பண்ணி 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 அந்த என்னது தாழ்த்தப்பட்ட மக்களோட வன்னிய மக்களை மோத விட்டு கிளர்ச்சியை தூண்டி தூண்டி கலவரத்தை தூண்டி தூண்டி அரசியல் பண்ணுவார். இப்போ இருக்கிற மீடியா, இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம், மீடியாக்கள் பத்திரிகைலாம் வந்ததுக்கப்புறம் அந்த இதெல்லாம் நடக்காது. இது அன்புமணிக்கிட்ட அது அறவே கிடையாது. எது இந்த கிளர்ச்சி அரசியல் ஜாதி அரசியல் பண்ணுறதுலாம் அவருக்கு பிடிக்கிறது இல்லை. யாருக்கு? அன்புமணி. நீ என்ன மாதிரி இருக்க மாட்டேன், என்ன மாதிரி இருக்க மாட்டேன்னா இவரை மாதிரி யார் இருப்பான்? ரோட்டில் மரம் வெட்டி போட்டு போக்குவரத்து சம்பிச்சு மக்களெல்லாம் இது பண்ணி ஒரு 35,000 பேரை கேஸ் வாங்கி வச்சுட்டு அவனுக்கு கேஸ் பற்றி கவலையாக போடாமல் அவன் டெய்லி கோர்ட்டுக்கு கேஸுக்கு நடந்து 10,000 பேர் செத்து போயிட்டான். இன்னும் 25,000 பேர் இருக்கிறான். அவனை மிச்சம் மீதியாக தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டான். அவனுங்களுக்கெல்லாம் ஒன்று பார்க்க கொடுக்கல. நீ பாடுபட்ட அந்த அண்ணன் பாட்டாளி மக்கள் சமூகத்துக்கு எதுவுமே தரல. வன்னிய சமூகத்துக்கு கூட்டடிப்பட்டு செத்த 21 குடும்பத்துக்கு எதுவுமே செய்யலை. நீ பேசலாமா ராமதாஸ்? நீ இன்னைக்கு
உன் குடும்பம் உன் சின்ன வீடு பண்ணுற பிரச்சனைக்கு கட்சி எடுத்து வந்து முச்சந்தில் நிறுத்தி அசிங்கப்படுத்துறிய. அன்புமணி எட்டு வந்து தேர்ந்ததே தவறுன்னு இப்போ ரியலைஸ் பண்ணுறேன். திரும்ப எதுக்கு அதே தவறு இன்னொரு தவறை பண்ணுறேன்? அந்த தவறை மறைக்கிறதுக்கு பேரனை எதுக்கு கூட்டின்னு வர முகுந்தனை? அவனேப்பா அந்த குடும்ப சண்டையில் எனக்கு வானான்னு ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டான். போனவனே பிடிச்சி இழுத்து திரும்ப அவன் வீட்டில் போய் உட்காந்து வான்னு எழுதுகிறேன். அரசியல் ஃபுல்லாக பண்ணுறான். அவனுக்கு இப்போ அவன் கையில் கொடுத்துட்டு காசி ராமேஸ்வரம் போய் கம்முன்னு நிம்மதியாக இருக்கிறத விட்டுவிட்டு எதுக்கு இந்த ஆட்டை எதுக்கு ஆடுற இந்த தருணத்தில்? அது சொல்லு. என்ன சொல்லிட்டீங்களே திமுக தான் ஆட வைக்குதுன்ட்டு. அதுதான் சொல்கிறேன். திமுக கோட்டூர்புரத்தில் இருக்கிற சின்ன வீடை வச்சு ஆட வைக்குது. அப்போ ஒரு பயம் இயற்கையாகவே இருக்குது திமுக இந்த கூட்டி. பயமே இல்லை, மேத்தமெட்டிக்ஸ் தாங்க இது. கூட்டி பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வின் பண்ணுறாங்க. 2024 ஓட்டை வச்சு கணக்கு பார்த்தாவே. ஆனால் இருமாப்போட நாங்கள் 200 வெல்வோம், எங்கள் கூட்டணி வலுவாக ஏங்க ஆளுங்கட்சி அப்படி தான் சொல்லிட்டு தான் இருக்கோம். பேசதான் செய்யுங்க. ஆமாம், இது இப்போ ஈபி கட்டணை ஏற்றிட்டாங்க, இப்போ வரி ஏற்றிட்டாங்க, சொத்து வரி ஏற்றிட்டாங்க, குடிநீர் வரி ஏற்றிட்டாங்க, பால் விலை ஏற்றிட்டாங்க. பால் உபப்பொருட்களோட பால் விலையோட 100 மடங்கு அதிகமாக ஏற்றிட்டாங்க ஆவில்ல. தொடர்ந்து ஏதாவது ஒரு எங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஸ்டாம்ப் டியூட்டி ஏற்றிட்டீங்க. நீ அந்த பக்கம் 1000 ரூபா ஓசியில் கொடுத்துட்டு சரி உரிமை தொகைன்னு கொடுத்துட்டு இந்த பக்கம் 10,000 ரூபா அவங்க கையிலே திருடின்னு போறியா? இது எங்கே நடக்கும்? 1000 ரூபா பாக்கெட்டில் வச்சுட்டு 10,000 ரூபா திருடி போகிற ஒரு அரசாக தானே திமுக அரசு இருக்குது. இறுதியான ஒரு கேள்வி சார், அண்ணாமலை அவர்களை வந்து பார்த்துருப்போம், பாஜகக்குள்ளே உள்ளடி வேலை பார்க்குறேன்னு சொல்லி பாஜக காரங்களே பேசினாங்க, நம்ம பார்த்துருப்போம். பாஜக மூத்த பத்திரிகைகள் எல்லாம் பேசினாங்க, அண்ணாமலை விமர்சித்து பேசினாங்க. ஆனால் அந்த மதுரை கூட்டத்துக்கு அப்புறம் எல்லாமே சைலண்ட் ஆன மாதிரி தெரியுது. அண்ணாமலைக்கு என்ன கேரக்டர் என்ன பிளே பண்ண கொடுப்பாங்க சார்? அசம்பிளி தேர்தலுக்கு போட்டி ஒரே ஒரு விஷயம்தான், அண்ணாமலை இல்லாமல் தமிழ்நாட்டில் பாஜக கிடையாது. அண்ணாமலையோட பர்ஃபார்மன்ஸு நோட்டாக்கு கீழே இருந்த பிஜேபி ஓட்டை 11.4% கொண்டு வந்தவர் யார்? அண்ணாமலை. எதிர்கட்சி எடப்பாடி ஐயா கூட அந்த திமுக விமர்சனம் பண்ணல. 4 ஒரு மணியும் பொழுது ஒரு வண்ணமும் டெய்லி திமுக அண்ணாமலைனா தூக்கத்தில் ஊரம் வந்துறீங்களா அலர்னானுங்க. அந்த அளவுக்கு அலர் விட்டது யார்? அண்ணாமலை. அந்த நிர்வாகி, இது மற்றவங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, பாஜக நிர்வாகிக்கும் தொண்டர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அன்றைக்கி வந்து இந்த மதுரையில் வந்தா அத்தனை பேரும் மோடிஜி பேரை சொல்லும்போது கைத்தட்டல, அமித்ஷாஜி பேரை சொல்லும்போது அந்த அளவுக்கு ஆர்ப்பரிக்கல. அலைக்கடலாக ஆர்ப்பரிச்சது கூட்டமே. அப்படியே அமித்ஷா நிறுத்திட்டு அப்படியே ஸ்டன் ஆகிட்டு போனார். ஷாக்காய் திரும்பி இதை வந்து புரட்சித் தலைவர் அம்மாக்கே இல்லை இது மாதிரி ஒரு ஆர்ப்பரிப்பு. புரட்சித் தலைவருக்கு மட்டும் தான் இருந்தது. புரட்சித் தலைவருக்கு அப்புறம் அண்ணாமலைஜிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஆர்ப்பரிப்பை கண்டு மக்களே இன்னும் அதுலேருந்து மீளலை. பிஜேபி மட்டும் இல்லை, திமுகவும் இல்லை, அதிமுக ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நயினார் நாகேந்திரனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி யார் அண்ணன் எடப்பாடியே ஸ்டன் ஆகி போயிருக்கிறாரு, தவறு புரிஞ்சுட்டுமோன்னு. அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டோட சிஎம்மாக வர்றது மிக உறுதி. எப்போ தான் தெரியல தவிர தமிழ்நாட்டு மக்களோட மனசில் அண்ணாமலை இருக்கிறார். ஆனால் எடப்பாடியை தவிர்த்தது அண்ணாமலை, அதையும் ஒத்துக்கிட்டு எடப்பாடியை தவிர்த்தது அண்ணாமலை. எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னால் ஓட்டு போகிறதுக்கு யாருமே இல்லையே. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் அப்படி செயல்பட்டுருக்காருன்னு சொல்ல நினைக்கலாமா? ஆமாம்மா, மாற்றுதான். இந்த திராவிட கட்சி அண்ணாமலையில் தளபதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி இவங்களுக்கு மாற்று மக்கள் தேடிட்டு இருக்காங்க. அந்த மாற்றம் அண்ணாமலை வர்றதுக்கான அந்த ஸ்டெப்பு உயர்ந்துட்டே வந்தார். அதுக்குள்ள கடைசி நேரத்தில் கூட்டணி கோசம் அண்ணாமலையே பாஜக வழி கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். இதை விரும்ப மாட்டாங்கல்ல பாஜக தொண்டர்களை தாண்டி, அண்ணாமலைக்காண்டி ஓட்டு போட்டவங்க இதை ரசிக்க மாட்டாங்கல்ல. அதுதான் ரசிக்கல. அதுதான் அந்த கூட்டத்தில் ஆர்ப்பரிப்பை பார்த்தோம் மதுரை இதில். அப்படி ஒரு ஆர்ப்பரிப்பை நம்ம பார்த்தோம். அது ஓட்டை கன்வெர்ட் ஆகுமா? 100%. ஓகே, இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டு வந்து அது மாதிரிலாம் ஆர்ப்பரிப்புலாம் வராது. ஆனால் இறக்கியா இதுதான் யாருக்குமே புரியல. எப்படி இப்படி ஒரு இருக்கிற தலைவருக்கு கை தட்டுவான் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ பதவி விட்டு விலகி எந்த பதவியிலும் இல்லாத ஒரு தலைவனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பு ஆர்ப்பாட்டம் எப்படி நடந்தது மிராக்கலாக இருக்குது. கடந்த புரட்சித் தலைவர் 1984 அப்புறம் புரட்சித் தலைவர் பெருசாக 87 இறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஆர்ப்பரிப்பு, இப்படி ஒரு கொந்தளிப்பை மதுரை மக்கள் பார்க்கல. யார்தான் சார் விரும்புவாங்க? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். தளபதி ஸ்டாலின் கடந்த வாரம் மதுரை பொதுக்குழு செயற்பாடு நடந்தது. இப்படி ஒரு ஆர்ப்பரிப்பு அங்கே இருந்ததா? திமுகவில் இருந்ததா? ஒரு முதலமைச்சர், ஆளுங்கட்சி தலைவர், மதுரை மண்ணுக்கு 3 மந்திரி அங்கே இருக்காங்க, எல்லாருமே நடக்கலையே. எது மேலே ஒருத்தனுக்கு இப்படி இவ்வளோ ஒரு செல்வாக்கு இருக்குதுன்னா அப்போ அவருடைய ஏற்கனவே உழைப்பு போட்டிருக்காருன்னு தான் அர்த்தம். மக்களோட கவனத்தை இழுத்துருக்காரு தானே அர்த்தம். அப்போ அவ்வளோ சீக்கிரம் தமிழ்நாட்டு பாஜகலேருந்து அண்ணாமலை அண்ணாமலை அப்புறப்படுத்தி பாஜக தமிழ்நாட்டில் வளராது. அண்ணாமலை தான் தமிழ்நாட்டுக்கு தலைவர், மோடி இல்லை. அண்ணாமலை தான் தலைவர், அமித்ஷா தலைவர் இல்லை. பிஜேபினா தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு இதுன்னு ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது. இது மதுரையில் அமித்ஷாஜி வரும்போது பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டது, இயற்கையாக வெளிப்பட்டது.
செயற்கை வெளிப்படுறது வேற, காசு கொடுத்து கொண்டு வந்து வேற. இது இயற்கை நிர்வாகி மட்டும் இருந்த கூட்டம், தொண்டர்களும் நிர்வாகிகள் மட்டும் இருந்த கூட்டத்தில் இவ்வளோ பெரிய ஆர்ப்பரிப்பு பார்த்தது வந்து மிகப்பெரிய. இப்போ மத்திய பாஜக அதை தெளிவாக புரிஞ்சிருக்கும். அப்போ கண்டிப்பாக நேரடியாக புரிஞ்சதில்லை, நேரடியாக பார்த்துட்டு போயிருக்காரு. இது வரைக்கும் அண்ணாமலையே குறைச்சி மதிப்பிட்ட அமித்ஷாஜி மோடி கரெக்டாக மதிப்பிட்டாரு, அமித்ஷாஜி சரியாக மதிப்பு இல்லை அவரை. இதை கண் கூட பார்த்துட்டு போயிருக்காரு. அண்ணாமலை இல்லாமல் பிஜேபி என்டிஏ கூட்டணி இங்கே வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை என்பதை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் இங்கேருந்து போனார். அப்போ அவர் மத்திய பொறுப்பு இல்லை மத்திய மேலிட பாஜகனா எங்கே அனுப்ப மாட்டாங்க இனிமேல்? அது தமிழ்நாடை உள்ளடக்கியதாக தான் இருக்கும் எந்த பொறுப்பு வந்தாலும். ஆனால் இவரும் போக மாட்டேன்னு தானே சொல்கிறாரு, நான் இங்கே தான் இருப்பேன். ஏன்னா அவர் சிஎம் கேண்டிடேட்டுங்க. கரெக்ட். மக்கள் மனதை அடுத்த சிஎம் யாரானா தனிப்பட்ட செல்வாக்கு ஸ்டாலினுக்கு இருக்காருன்னா இல்லை, உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்காருன்னா இல்லை, எடப்பாடி இருக்காருன்னா இல்லை, டிடிவி தினகரன் சாருக்கு இருக்காருன்னா இருந்தது ஒரு காலத்தில், இப்போ இல்லை. ஒத்துக்கிட்டு தான். அவர் ஆர்கே நகரில் வெட்டி பெறும்போது அப்படி ஒரு இமேஜ் இருந்தது, அதை அவரே கெடுத்துட்டார். இப்போ இருக்கிற ஒரே ஒரு தலைவர், மக்கள் மனதை வென்ற தலைவர் யாருன்னா புரட்சி தலைவருக்கு அப்புறம், புரட்சி தலைவிக்கு அப்புறம் யாருன்னா அது அண்ணாமலை தான். மாற்ற கட்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல, மாற்றான் தொட்டு மல்லிகை பூவும் உனக்குன்றது நான் ஒத்துட்டு தான் ஆகணும் அண்ணாமலைஜியை பொறுத்த வரைக்கும். நிச்சயமாக சார், வரக்கூடிய தேர்தல் காலத்தில் தெரிய வரும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பண்ணமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.